மத்திய பிரதேசத்தின் நகரின் பரபரப்பான சாலைகளில் இரவும் பகலும் ஆட்டோ ஓட்டும் பிரதீப் தன் சிறிய உலகத்திற்குள் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய அம்மா சுசிலா, தங்கை ரியா மற்றும் அவனுடைய மனைவி ஹேமா ஆகியோர் இருந்தனர். பிரதீப் படிப்பில் எப்போதும் சிறந்தவனாக இருந்தான். ஆனால் தந்தையின் திடீர் மரணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்பு அவனுடைய தோள்களில் விழுந்தது. அவன் தன் கனவுகளை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு ஆட்டோவின் ஹேண்டிலை பிடித்தான். மறுபுறம் ஹேமாவின் கனவுகள் பெரியதாக இருந்தன. அவள் காவல்துறையில் வேலை செய்ய விரும்பினாள். பிரதீப் அவளை ஒருபோதும் தடுத்ததில்லை. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆட்டோ ஓட்டுவான். நள்ளிரவு வரை சவாரி தேடுவான். என்ன சம்பாதித்தாலும் அதில் முதலிடமாக ஹேமாவின் கோச்சிங் கிளாஸ் கட்டணத்தை செலுத்துவான். பலமுறை வீட்டில் காய்கறி வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் ஹேமாவின் புத்தகங்கள் சொன்ன நேரத்திற்கு வந்துவிடும். சுசிலா அடிக்கடி தன் மகனிடம், மகனே, சற்றே உன்னை பற்றியும் யோசித்துப்பார் என்று கூறுவார். ஆனால் பிரதீப் புன்னகையுடன், அம்மா, என் மகிழ்ச்சி ஹேமாவின் வெற்றியில்தான் இருக்கிறது என்பான். எந்த நாளில் ஹேமா சீருடை அணிந்து வீட்டிற்கு வருகிறாளோ அன்று தன் உழைப்பு அனைத்தும் வெற்றியாகிவிடும் என்று அவன் நினைத்தான். காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. பிரதீப் தன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய போராட்டத்தை எதிர்கொண்டான். பல வருட உழைப்பிற்கு பிறகு இறுதியாக முழு குடும்பமும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த நாளும் வந்தது. ஹேமா காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். வேலையில் சேர அப்பாயின்மெண்ட் கடிதம் வீட்டிற்கு வந்தபோது எல்லாரையும் விட பிரதீப் தான் அதிக மகிழ்ச்சி அடைந்தான். அவன் தெரு முழுவதும் இனிப்பு வழங்கினான். அம்மாவிற்கு புதிய புடவை வாங்கினான். தங்கை ரியாவை சந்தைக்கு அழைத்து சென்றான். ஆனால் வேலை கிடைத்த சில மாதங்களிலேயே ஹேமாவின் நடத்தையில் மாற்றங்கள் தெரிய தொடங்கின. இப்போது அவளை சுற்றி பெரிய அதிகாரிகள், அரசு வாகனங்கள் மற்றும் ஒரு புதிய உலகம் இருந்தது. அவள் முன்பு போல குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவதில்லை. வீட்டில் இருந்தாலும் அவளுடைய கவனம் எங்கோ இருக்கும். பிரதீப் பலமுறை பேச முயற்சி செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஹேமா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிடுவாள். இந்த நேரத்தில் அவளுக்கு தன் உயர் அதிகாரி டிஎஸ்பி கரனுடன் அறிமுகம் கிடைத்தது. கரனின் ஆளுமை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. உயர்ந்த பதவி, பெரிய பங்களா மற்றும் சமூகத்தில் நல்ல மதிப்பு. ஹேமா மெல்ல மெல்ல அவனுடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட தொடங்கினாள். வீட்டில் சண்டைகள் அதிகரிக்க தொடங்கின. இப்போது அவளுக்கு பிரதீப் ஆட்டோ ஓட்டுவது பிடிக்கவில்லை. அவள் அவனை கிண்டல் செய்து பேசத் தொடங்கினாள். தோழிகளின் கணவர்கள் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். ஆனால் அவளுடைய கணவனோ இன்றும் சாலைகளில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறான் என்று பேசி வந்தாள். பிரதீப் ஒவ்வொரு முறையும் அமைதியாகவே இருந்து விடுவான். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நம்பினான். ஆனால் அவனுடைய உறவின் அடித்தளம் மெல்ல மெல்ல பலவீனமடைந்து கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் மாலை பிரதீப் நாள் முழுவதையும் கழித்து களைப்புடன் வீடு திரும்பிய போது ஹேமா வரவேற்பறையில் கடுமையான முகத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டான். அவளுடைய கையில் சில காகிதங்கள் இருந்தன. பிரதீப் புன்னகையுடன் என்ன ஆச்சு என்று கேட்டான். அடுத்த கணமே அவனுடைய புன்னகை மறைந்தது. ஹேமா அவனுக்கு முன்னால் விவாகரத்து காகிதங்களை வைத்தாள். சில நொடிகள் அந்த அறையில் மௌனம் நிலவியது. பிரதீப் தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டோமோ என்று நினைத்தான். அவன் அமைதியான குரலில், இது விளையாட்டா என்று கேட்டான். ஆனால் ஹேமாவின் பதில் மிக தெளிவாக இருந்தது. இப்போது இருவரின் உலகமும் வெவ்வேறானது என்றும் இந்த உறவை மேலும் தொடர தனக்கு விருப்பமில்லை என்றும் அவள் கூறினாள். சுசிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வலிய தொடங்கியது. ரியா அழுது கொண்டே அண்ணியிடம் புரிய வைக்க முயன்றாள். ஆனால் ஹேமாவின் முடிவு மாறுவதாக இல்லை. அன்றிரவு பிரதீப் நீண்ட நேரம் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தான். அவன் யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. சும்மா வானத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். சில வாரங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் இருவருக்கும் விவாகரத்து கிடைத்தது. எங்கு ஒரு காலத்தில் சிரிப்பொலி எதிரொலித்ததோ அந்த வீட்டில் இப்போது மௌனம் குடிகொண்டிருந்தது. பகுதி மக்கள் விதவிதமாக பேசத் தொடங்கினர். சிலர் பிரதீப்பை பார்த்து பரிதாபப்பட்டனர். சிலரோ அவனை தோற்று போன மனிதனாக கருதினர். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய வழியை அவன் தன் அம்மாவின் கண்களில்தான் கண்டான். இருப்பினும் அவன் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. தான் உடைந்து போகக்கூடாது என்று அவன் முடிவு செய்தான். தன் குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றி தன் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் தொடங்க வேண்டும் என்று தீர்மானித்தான். விவாகரத்திற்கு பிறகு பிரதீப்பின் வாழ்க்கை முன்பு விட இன்னும் கடினமானது. அம்மாவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. ரியாவின் படிப்பு செலவும் அதிகரித்து கொண்டே சென்றது. அவன் காலையிலிருந்து இரவு வரை ஆட்டோ ஓட்டுவான். ஆனால் இப்போது அவனுக்குள் ஒரு புதிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவன் தன் பழைய கனவை மீண்டும் கையில் எடுத்தான். அது ஒரு பெரிய அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு. இரவு நேரத்தில் முழு நகரமும் உறங்கும் போது பிரதீப் புத்தகங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பான்.
பலமுறை தூக்கம் அவனுடைய கண்களை சுழற்றியது. ஆனால் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு முறை தேர்வில் தோல்வியடைந்தான். பிறகு இரண்டாவது முறையும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அதிகாரியாக கனவு காண்கிறானே என்று மக்கள் அவனை பார்த்து சிரித்தனர். ஆனால் பிரதீப் யாருடைய பேச்சையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. வருடத்திற்கு வருடம் அவன் கடினமாக உழைத்து கொண்டே இருந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் ரியாவின் படிப்பை முடிக்க வைத்து ஒரு நல்ல குடும்பத்தில் அவளுக்கு திருமணமும் செய்து வைத்தான். அம்மாவிற்கு சிறந்த மருத்துவ சிகிச்சையும் அளித்தான். அவனுடைய போராட்டம் இன்னும் ஓயவில்லை. ஆனால் அவனுடைய தைரியம் இன்னும் வலுவடைந்து கொண்டே சென்றது. 7 வருடங்கள் இப்படியே கடந்து விட்டன. ஒரு நாள் அவன் தன் அறையில் அமர்ந்திருந்த போது அவனுடைய போன் ஒலித்தது. திரையில் UPSC தேர்வு முடிவுகள் திறந்திருந்தன. சில வினாடிகள் அவனுடைய கண்கள் அங்கேயே நிலைத்து நின்றன. பிறகு அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. எந்த கனவை இந்த உலகம் ஒரு கேலி என்று நினைத்ததோ அந்த பெருங்கனவு இப்போது நிஜமாகி இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு புதிய IPS அதிகாரிகளை வரவேற்பதற்கான ஒரு பெரிய காவல்துறை விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நகரின் பல மூத்த அதிகாரிகள் அங்கு வந்திருந்தனர். ஹேமாவும் தன் சீருடையில் அந்த விழாவின் ஒரு பகுதியாக இருந்தாள். மேடைக்கு முன்னால் நாற்காலிகளின் நீண்ட வரிசை போடப்பட்டிருந்தது. அனைவரின் பார்வைகளும் முதன்மை விருந்தினரின் மீதே இருந்தது. அப்போது அறிவிப்பாளர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள IPS அதிகாரியின் பெயரை அறிவித்தார். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் சத்தத்தால் எதிரொலித்தது. ஹேமா மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் மேடையை நோக்கி பார்த்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளுடைய முகம் வெளுத்து போனது. அவளுடைய மூச்சே நின்று போனது போல இருந்தது. மேடையில் நின்று கொண்டிருந்த நபர் வேறு யாருமல்ல, பிரதீப் தான். எந்த பிரதீப்பை அவள் ஒரு காலத்தில் வெறும் ஆட்டோ ஓட்டுநர் என்று நினைத்து தன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்தாலோ அவன்தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய தோள்களில் IPS சீருடையும் முகத்தில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இருந்தன. அரங்கம் முழுவதும் அவனை மரியாதையுடன் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஹேமாவோ தன் நாற்காலியில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் மேடையின் மீது நிலைத்திருந்தன. அவளுடைய மனதில் கடந்த 7 ஆண்டுகளின் எண்ணற்ற நினைவுகள் ஒரே நேரத்தில் வந்து சென்றன. மறுபுறம் பிரதீப் மேடையில் நின்று கொண்டு மிகுந்த கண்ணியத்துடன் அதிகாரிகளின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் எந்த ஒரு தலைக்கணமோ அல்லது யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டும் என்ற பதற்றமோ இருக்கவில்லை. விழா முடிந்த பிறகு பல அதிகாரிகள் அவனை சந்தித்து பாராட்ட சென்றனர். எல்லோரும் அவனுடைய இந்த வெற்றி பயணத்தின் கதையை கேட்க விரும்பினர். ஹேமா சற்று தூரத்தில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் தன்னுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் இன்று இந்த முழு மாவட்டத்தின் புதிய IPS அதிகாரியாக வந்து நிற்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அப்போது ஒரு மூத்த அதிகாரி புன்னகையுடன் ஹேமாவை நோக்கி, "உனக்கு தெரியுமா, பிரதீப்பின் இந்த வாழ்க்கை வரலாறு நம் துறை முழுவதற்குமே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி" என்றார். இதை கேட்டதும் ஹேமாவின் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி ஏற்பட்டது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெரியாத அந்த கதையின் ஒரு முக்கிய பக்கத்தை அவள் மட்டுமே அறிந்திருந்தாள். அன்று இரவு அவள் தன் அரசு குடியிருப்புக்கு திரும்பினாள். ஆனால் தூக்கம் அவளுடைய கண்களை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தது. இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவள் எடுத்த தவறான முடிவின் பாரம் அவளை அழுத்த தொடங்கியது. மறுபுறம் பிரதீப் தன் புதிய பொறுப்புகளில் பிஸியாகிவிட்டான். அவன் மாவட்டத்திற்கு வந்தவுடனேயே பல பழைய வழக்குகளை மறு ஆய்வு செய்ய தொடங்கினான். அவனுடைய நடத்தையை கண்டு மக்கள் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். ஏனென்றால் அவன் பதவியை விட மனிதநேயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு நாள் அவன் தன் அம்மா சுசிலாவை அவனுடைய புதிய அரசு பங்களாவிற்கு அழைத்து வந்தான். அம்மாவின் கண்கள் பணிந்தன. வாடகை கொடுக்க கூட பணமில்லாத அந்த பழைய காலம் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. பிரதீப் புன்னகையுடன், "அம்மா, இதெல்லாம் உங்களின் ஆசீர்வாதத்தின் பலன்தான்" என்றான். சுசிலா மகனின் தலையை தொட்டு, "மகனே, உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது" என்றார். அதே நேரத்தில் ரியாவும் தன் கணவனுடன் அவனை காண வந்திருந்தாள். முழு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வீட்டில் நிம்மதி திரும்பி இருந்தது. ஆனால் பிரதீப்பின் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் பழைய காயங்கள் இன்னமும் அப்படியே தான் இருந்தன. அவன் அவற்றை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. இருப்பினும் சில நினைவுகள் அழைக்காமலேயே நமக்கு முன்னால் வந்து நின்று விடுகின்றன. மறுபுறம் ஹேமாவின் வாழ்க்கை வெளியில் எவ்வளவு சீராக தெரிந்ததோ உள்ளுக்குள் அவ்வளவு தூரம் சிக்கலாகி போயிருந்தது. விவாகரத்திற்கு பிறகு அவள் கற்பனை செய்த அந்த உலகம் அவள் நினைத்தது போல இருக்கவில்லை. DSP கரனுடன் அவளுக்கு நெருக்கம் அதிகரித்திருந்தது உண்மைதான். ஆனால் மெல்ல மெல்ல அவளுக்கு ஒரு விஷயம் புரிய தொடங்கியது.
கரண் அவனுடைய தொழிலும் கௌரவமும் தான் எல்லாவற்றையும் விட மேலானதாக இருந்தது. பிரதீப் அவளுடைய ஒவ்வொரு சிறிய மகிழ்ச்சியிலும் துணையாக இருந்தான். ஆனால் கரனுக்கு அவளுக்காக செலவிட நேரமே இல்லை. பலமுறை அவள் தனிமையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவள் தன் பெற்றோரை விட்டும் தூரமாகி இருந்தாள். ஏனென்றால் விவாகரத்து எடுத்த நேரத்தில் அவர்கள் அவளுடைய முடிவை எதிர்த்திருந்தனர். இப்போது அவளிடம் வேலை இருந்தது, பதவி இருந்தது, பணம் இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் பிரதீப்பிடம் இருந்த அந்த பாசம் அவளிடம் இல்லை. ஒரு நாள் மாலை அவள் பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு புகைப்படம் இருந்தது. ஹேமா தேர்வான மகிழ்ச்சியில் பிரதீப் இனிப்புகளை வழங்கி கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தை பார்த்ததுமே அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய பதவியால் அல்ல, அவனுடைய இதயத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பது ஒருவேளை அவளுக்கு இப்போதுதான் முதல் முறையாக புரிந்திருக்கும் போல. சில நாட்களுக்கு பிறகு மாவட்டத்தில் ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு பல அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஹேமாவும் அங்கு வந்திருந்தாள். பிரதீப் முதன்மை விருந்தினராக பங்கேற்றான். நிகழ்ச்சியின் போது இருவரின் பார்வைகளும் பலமுறை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. ஆனால் யாரும் பேசிக்கொள்ளவில்லை. நிகழ்ச்சி முடிந்ததும் திடீரென்று வெளியில் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மக்கள் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினர். ஹேமா வராந்தாவில் நின்று கொண்டு மழை நிற்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். அப்போது பிரதீப் தன் அம்மாவை கார் வரை அழைத்து சென்று விடுவதில் மூழ்கி இருப்பதை அவள் கண்டாள். வழுக்கும் தரையில் அம்மாவுக்கு எந்த தொல்லையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவன் மிகுந்த கவனத்துடன் அவர்களின் கையை பிடித்து கூட்டி சென்று கொண்டிருந்தான். இந்த காட்சியை கண்டதும் ஹேமாவின் கண்களுக்கு முன்னால் அந்த பழைய இரவு வந்தது. அப்போது ஹேமா கடுமையான காய்ச்சலில் இருந்தபோது பிரதீப் இரவு முழுவதும் அவளின் தலைமாட்டில் அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவள் அந்த பாசத்தின் மதிப்பை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. இன்று அதே காட்சி அவளுடைய இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. மழை குறைய தொடங்கியது. ஆனால் அவளுக்குள் எழுந்த அந்த மன வருத்தத்தின் புயலோ இன்னும் தீவிரமடைந்திருந்தது. அன்று இரவு ஹேமா நீண்ட நேரம் தூங்காமல் விழித்திருந்தாள். காலை விடிந்ததும் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். இத்தனை வருடங்களாக தன் இதயத்தில் புதைந்து கிடக்கும் இந்த பாரத்தை இனிமேலும் சுமக்க அவள் விரும்பவில்லை. அடுத்த நாள் அவள் பிரதீப்பை அவனுடைய அலுவலகத்தில் சந்திப்பதற்காக அனுமதி கேட்டாள். அனுமதி கிடைத்ததும் அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவள் குறிப்பிட்ட நேரத்தில் IPS அலுவலகத்தை அடைந்தாள். வெளியே இருந்த பெயர் பலகையில் பெரிய எழுத்துக்களில் பிரதீப் காவல் கண்காணிப்பாளர் என்று எழுதப்பட்டிருந்தது. சில நொடிகள் அவள் அந்த பெயரை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டு மெதுவாக கதவை நோக்கி தன் அடிகளை எடுத்து வைத்தாள். உள்ளே பிரதீப் மேஜையின் மீது இருந்த சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவன் தன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். சில கணங்கள் இருவரின் பார்வைகளும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. அந்த அறையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு முறிந்து போன அந்த உறவின் இரு மனிதர்களும் இன்று நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தனர். பிரதீப் முழு அரசு முறை மரியாதையுடன் அமருங்கள் இன்ஸ்பெக்டர் ஹேமா என்றான். இதை கேட்டதும் ஹேமாவின் இதயத்தில் மற்றொரு அடி விழுந்தது. ஒரு காலத்தில் எவரை அவள் பெயர் சொல்லி அழைத்தானோ இன்று அவனே அவளை ஒரு அரசு அதிகாரியைப் போல விழித்து கொண்டிருக்கிறான். சில நொடிகள் அவளால் எதையும் பேசவே முடியவில்லை. பிறகு மெதுவான குரலில் எப்படி இருக்கிறாய் பிரதீப் என்று கேட்டாள். பிரதீப் லேசாக புன்னகைத்து கடவுளின் கிருபையால் நன்றாக இருக்கிறேன் என்றான். உரையாடல் சாதாரண வார்த்தைகளுடன் தான் தொடங்கியது. ஆனால் இருவருக்குமே நன்றாக தெரிந்திருந்தது தங்களுக்கிடையே வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன என்பது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஹேமா தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். காலம் மனிதனின் நிலையை மட்டுமல்ல உறவுகளின் தூரத்தையும் மாற்றிவிடுகிறது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு ஹேமா தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டாள். இதை கேட்டும் பிரதீப் அமைதியாகவே இருந்தான். அவனுடைய முகத்தில் எந்த ஒரு கோபமோ அல்லது கிண்டலோ இருக்கவில்லை. ஹேமாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. தான் வெற்றியின் மீதும் பதவியின் மீதும் கொண்ட தலைக்கணத்தால் தன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த உறவை எப்படி இழந்துவிட்டேன் என்பதை அவள் விவரித்தாள். பிரதீப் தனக்காக போராடி கொண்டிருந்த போது தான் அவனுடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் என்பதை அவள் ஒப்புக்கொண்டாள். பிரதீப் அவளை குறுக்கிடாமல் அவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தான். இறுதியாக அவன் மெதுவாக, ஹேமா, சில முடிவுகளை ஒருபோதும் மாற்றியமைக்க முடியாது, ஆனால் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றான். இதை கேட்டதும் ஹேமாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது.
பிரதீப் தன்னை திட்டுவான் என்றோ அல்லது தன் முடிவை பற்றி குறை கூறுவான் என்றோ அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் முன்னால் அமர்ந்திருந்த மனிதனோ முன்பை விட இன்னும் அமைதியாகவும் முதிர்ச்சியுடனும் இருந்தான். இந்த விஷயம்தான் அவளுடைய இதயத்தை இன்னும் அதிகமாக குத்தியது. ஏனென்றால் தான் இழந்த அந்த மனிதனின் மதிப்பு அவளுக்கு மிகவும் தாமதமாகவே புரிந்திருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். எப்படியோ அலுவலகத்திலிருந்து வெளியேறிய பிறகு ஹேமா நேரடியாக தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றாள். பல வருடங்களாக அவள் அங்கு தன் காலடி எடுத்து வைக்கவில்லை. அவளுடைய அம்மா கதவை திறந்தார். மகளை முன்னால் கண்டதும் அவருடைய கண்கள் பணிந்தன. வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஹேமாவின் தைரியம் உடைந்தது. அவள் அம்மாவை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். அவளுடைய அப்பா இத்தனை வருடங்களாக அவள் மீது கோபமாக இருந்தவர் அமைதியாக ஒருபுறம் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர், மகளே, தவறுகள் எல்லா மனிதர்களும் செய்வதுதான். ஆனால் ஒரு மனிதன் தன் தவறை ஒப்புக்கொள்ள தாமதிக்கும் போதுதான் அது மிகப்பெரிய தவறாக மாறுகிறது என்று மட்டும் கூறினார். இதை கேட்டு ஹேமா இன்னும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டாள். அன்று இரவு அவள் தன் பழைய வாழ்க்கையை பற்றி மிகவும் ஆழமாக யோசித்தாள். வெற்றியின் உண்மையான அர்த்தம் வெறும் பதவியோ பணமோ மட்டுமல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். உறவுகள் முறிந்து போனால் மிகப்பெரிய சாதனையும் கூட அரைகுறையாகவே தோன்றும். பல வருடங்களுக்கு பிறகு அவளுடைய இதயத்தின் பாரம் சற்றே குறைந்திருந்தது. ஆனால் மன வருத்தம் இன்னமும் அவளுடனேயே இருந்தது. மறுபுறம் பிரதீப்பின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அவன் மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு, ஏழை குழந்தைகளின் கல்வி மற்றும் போதைக்கு எதிரான பல பிரச்சாரங்களை தொடங்கினான். அவனுடைய நேர்மையை பற்றிய பேச்சு மாநிலம் முழுவதிலும் பரவ தொடங்கியது. ஒரு நாள் அவனுக்கு மாநில அரசிடமிருந்து ஒரு சிறப்பு விருது வழங்கப்படவிருக்கும் தகவல் கிடைத்தது. விழாவில் அவனுடைய அம்மா, தங்கை ரியா மற்றும் பல அதிகாரிகள் வந்திருந்தனர். மேடையில் பிரதீப் கௌரவிக்கப்பட்ட போது அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. விருது பெற்ற பிறகு பிரதீப் முதலாவதாக தன் அம்மாவின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க சென்றதை அவள் கண்டாள். சுசிலாவின் கண்களில் பெருமையும் மகிழ்ச்சி கண்ணீரும் நிறைந்திருந்தன. இந்த காட்சியை கண்டதும் ஹேமாவின் கண்கள் மீண்டும் பணிந்தன. ஒரு காலத்தில் இதே அம்மா தன்னை தன் சொந்த மகளைப் போல நடத்தியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவளுடைய ஒரே ஒரு முடிவு எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. விழா முடிந்த பிறகும் அவள் நீண்ட நேரம் தன் நாற்காலிலேயே அமர்ந்திருந்தாள். அவளுடைய இதயத்தில் இப்போது எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஏமாற்றம் மட்டுமே அவளுக்குள் எஞ்சியிருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மாலை பிரதீப் தன் பங்களாவின் புல்வெளியில் அமர்ந்திருந்தான். அம்மாவுடன் தேநீர் அறிந்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய மொபைல் போன் ஒலித்தது. போன் செய்தது ரியாதான். தான் அம்மாவாக போகும் தகவலை அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். இந்த செய்தியை கேட்டதும் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அலை வீசியது. சுசிலாவின் அம்மாவின் கண்களில் மீண்டும் அந்த பிரகாசம் திரும்பியது. பிரதீப்பும் பல வருடங்களுக்கு பிறகு இவ்வளவு மனமாற புன்னகைத்திருந்தான். அன்று இரவு அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். தன் வாழ்க்கையின் நீண்டகால போராட்டம் இறுதியாக ஒரு நிம்மதியாக மாறியிருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் விதி அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு உணர்ச்சி பூர்வமான திருப்பத்தை கொண்டு வரவிருந்தது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே அவனுடைய வீட்டின் வெளியே ஒரு வாகனம் வந்து நின்றது. அதன் கதவு திறக்கப்பட்ட போது முன்னால் நின்று கொண்டிருந்த உருவத்தை கண்டு சுசீலா சில கணங்கள் அப்படியே திகைத்து நின்றுவிட்டார். அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது ஹேமாதான். முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. கண்களில் கண்ணீர் முட்டி இருந்தது. குரலிலோ ஒரு காலத்தில் அவளுடைய அடையாளமாக இருந்த அந்த தன்னம்பிக்கை இருக்கவில்லை. அவள் மெதுவாக தன் தலையை தாழ்த்தி சுசீலாவின் கால்களை தொட்டு வணங்கினாள். சுசீலா சில நொடிகள் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பெண்தான் தன் மகனின் இதயத்தை உடைத்திருந்தாள். ஆனால் இன்று அவளுடைய முகத்தில் தலைக்கணத்தின் அடையாளமே இருக்கவில்லை. அதற்குள் பிரதீப்பும் வெளியே வந்தான். இருவரின் பார்வைகளும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. ஆனால் இந்த முறை அவற்றில் எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. கடந்து போன காலத்தின் மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஹேமா மெதுவான குரலில், நான் சிறிது நேரம் உங்களிடம் பேசலாமா என்று கேட்டாள். பிரதீப் மறுவார்த்தை பேசாமல் கதவை திறந்து விட்டான். உள்ளே அமர்ந்த பிறகு சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை. இறுதியாக ஹேமாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. அவள் நடுங்கும் குரலில், நான் செய்த காரியங்களுக்கு பிறகு எனக்கு இங்கு வருவதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் என் தவறான முடிவின் பாரத்தை சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எதை இழந்துவிட்டேன் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதாக நினைத்தேன். ஆனால் உண்மை என்னவென்றால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துணையை நான் பின்னால் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்றாள்.
இவ்வளவு பேசும்போதே அவளுடைய குரல் தழுதழுத்தது. அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவராலும் அவளுடைய அந்த வலியை உணர முடிந்தது. ஹேமா முதல் முறையாக தன் இதயத்தில் இருந்ததை அப்படியே கொட்டி தீர்த்தாள். விவாகரத்திற்கு பிறகு தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்ததாக கூறினாள். ஆனால் மெல்ல மெல்ல அவளுக்கு புரிய தொடங்கியது. பதவியும் கௌரவமும் ஒரு மனிதனுக்கு மரியாதையை தர முடியுமே தவிர நிம்மதியை தர முடியாது என்பது. கரணின் அந்த பகட்டான வாழ்க்கையாலும் உயர்ந்த பதவியாலும் தான் கவரப்பட்டதை அவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் சில காலத்திற்கு பிறகு ஒரு வழிபோக்கன் தன் பயணம் முடிந்ததும் தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து செல்வது போல கரண் அவளுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாகிவிட்டான். அன்றுதான் முதல் முறையாக போலி ஈர்ப்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் இடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பிரதீப் தனக்காக பழைய சட்டையை அணிந்து கொண்டு அவளுடைய கோச்சிங் கிளாஸ் கட்டணத்தை செலுத்திய நாட்களும், நள்ளிரவு வரை அவளுக்காக காத்து கொண்டிருந்த நாட்களும், அவளுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் தன்னை விட அவனே அதிகம் மகிழ்ந்த நாட்களும் அவளுடைய கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் வந்து சென்றன. ஆனால் அந்த நேரத்தில் அவள் அந்த விஷயங்களின் மதிப்பை உணர்ந்திருக்கவில்லை. ஹேமா அழுது கொண்டே, பிரதீப், நான் உன்னை மிகவும் காயப்படுத்தி விட்டேன். நீ என்னை மன்னிக்காவிட்டாலும் நான் உன் மீது பழி சுமத்த மாட்டேன் என்றாள். அறையில் மௌனம் சூழ்ந்தது. சில கணங்களுக்கு பிறகு பிரதீப் அமைதியான குரலில், ஹேமா, நான் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டேன். ஏனென்றால் வெறுப்பு என்ற பாரத்தை சுமந்து கொண்டு எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆனால் மன்னிப்பதற்கும் ஒருவருக்கு மீண்டும் தன் வாழ்க்கையில் அதே இடத்தை கொடுப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்றான். இதை கேட்டதும் ஹேமாவின் இதயம் நொறுங்கியது போல் இருந்தது. மனிதன் எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை என்பதை அவள் அதே நொடியில் புரிந்து கொண்டாள். அன்று ஹேமா அந்த வீட்டிலிருந்து கிளம்பி சென்றாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒன்று நிரந்தரமாக மாறிவிட்டு இருந்தது. அவள் தன் வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினாள். ஆனால் இப்போது அவளுடைய பார்வை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக தங்களின் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கும் பெண்களுக்கு அவள் உதவ தொடங்கினாள். பல ஏழை மாணவிகளின் படிப்பு செலவை அவள் ஏற்றுக்கொண்டாள். தேவையுள்ள பல பெண்களுக்கு உதவி செய்தாள். மக்கள் அவளை பாராட்டினர், அவளுக்கு மதிப்பளித்தனர். ஆனால் மாலையில் அவள் தன் அரசு குடியிருப்புக்கு திரும்பும் போது அங்கே அவளுக்காக காத்து கொண்டிருக்க யாரும் இருக்கவில்லை. அறையில் வெறும் மௌனம் மட்டுமே நிறைந்திருந்தது. பலமுறை அவள் தேநீர் தயாரிக்கும் போது அறியாமல் 2 கப்புகளை எடுத்து விடுவாள். பிறகு அவளாகவே ஒரு கப்பை மீண்டும் எடுத்து உள்ளே வைப்பாள். பலமுறை சந்தையில் யாராவது பிரதீப்பை போல தன் மனைவியுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவளுடைய இதயம் கனத்துவிடும். ஒரு நாள் அவள் ஒரு பள்ளி விழாவிற்கு முதன்மை விருந்தினராக சென்றிருந்தாள். அங்கு மேடையில் ஒரு சிறுமி, என் அப்பா ஆட்டோ ஓட்டுகிறார், ஆனால் அவர்தான் என் உலகத்தின் மிகப்பெரிய ஹீரோ என்று கூறினாள். இதை கேட்டதும் ஹேமாவின் கண்கள் பணிந்தன. விழா முடியும் வரை அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே பெரிதும் போராடினாள். ஏனென்றால் அந்த சிறுமியின் வார்த்தைகள் அவளுடைய இதயத்தின் ஒருபோதும் ஆறாத அந்த வடுக்களை மீண்டும் தொட்டுவிட்டன. மறுபுறம் பிரதீப்பின் வாழ்க்கை வெகு தூரம் முன்னேறி சென்று விட்டது. அவன் தன் அம்மா, தங்கை மற்றும் தன் கடமைகளுடன் மனநிறைவோடு வாழ்ந்து வந்தான். அவனுடைய இதயத்தில் இப்போது யார் மீதும் கோபம் இருக்கவில்லை. ஆனால் அவன் தன் கடந்த கால வாழ்க்கையை மீண்டும் வாழ முயற்சி செய்யவும் இல்லை. ஒரு நாள் நகரில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அங்கு பிரதீப்பிற்கு அவனுடைய சமூக சேவைக்காகவும் நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருந்தது. விழாவில் ஹேமா உட்பட பல அதிகாரிகள் வந்திருந்தனர். மேடையில் பிரதீப் கௌரவிக்கப்பட்ட போது அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. அவன் தன் உரையில், வாழ்க்கை நம்மை பலமுறை உடைக்கிறது, ஆனால் உடைந்து போவது என்பது தோற்று போவது அல்ல. சில நேரங்களில் அந்த வழிதான் நாம் எந்த மனிதனாக உருவெடுக்க பிறந்தோமோ அந்த மனிதனாக நம்மை மாற்றுகிறது என்றான். இதை கேட்டு மக்கள் மீண்டும் கைத்தட்டினர். ஆனால் ஹேமாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் எத்தனை ஆண்டுகளின் வழி மறைந்திருக்கிறது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. எப்படியோ விழா முடிந்த பிறகும் அவள் தூரத்தில் நின்று கொண்டு பிரதீப்பையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனை சுற்றி அவனுடைய குடும்பம், மரியாதை, பாசம் என எல்லாமே இருந்தது. அப்போதுதான் அவள் முதன்முறையாக உணர்ந்தாள், தான் வெறும் ஒரு கணவனை மட்டும் இழக்கவில்லை, தன் முழு வாழ்க்கையின் மிக உண்மையான துணையாக இருந்த ஒரு மனிதனை இழந்துவிட்டோம் என்று. காலம் கடந்தது. ஆனால் ஹேமாவிற்குள் இருந்த அந்த தனிமை ஒருபோதும் நிரம்பவே இல்லை. அவள் தன் வாழ்க்கையை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டாள். ஆனால் சில காயங்கள் அப்படித்தான். காலப்போக்கில் லேசாக மாறினாலும் முழுமையாக மறைந்துவிடுவதில்லை.
பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் இரவு அவள் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். வெளியே லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் அலமாரியில் இருந்து பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்தாள். பக்கங்களை புரட்டி கொண்டே செல்லும்போது அவளுடைய பார்வை ஒரு புகைப்படத்தில் நிலைத்து நின்றது. அந்த புகைப்படத்தில் பிரதீப் தன் ஆட்டோவுடன் நின்று கொண்டு புன்னகைத்து கொண்டிருந்தான். அவனுடைய கையில் ஹேமாவின் போலீஸ் வேலைக்கான இனிப்பு பெட்டி இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததுமே அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. அவள் நடுங்கும் கைகளால் அந்த புகைப்படத்தை தொட்டு மெதுவாக, அன்று நான் உன்னுடைய தொழிலை பார்க்காமல் உன்னுடைய இதயத்தை பார்த்திருக்கலாம் என்று கூறினாள். பிறகு அவள் அந்த புகைப்படத்தை அணைத்து கொண்டாள். அன்று இரவு வெகு நேரம் வரை அந்த அறையில் அவளுடைய அழுகை சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. மறுபுறம் பிரதீப் அவளை மன்னித்து விட்டான். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கவில்லை. அவளிடம் சீருடை இருந்தது, மரியாதை இருந்தது, அடையாளம் இருந்தது. ஆனால் அவளை மிகவும் உண்மையாக நேசித்த அந்த மனிதனோ எப்போதும் அவளுக்கு எட்டாத தூரத்திற்கு சென்று விட்டான். ஒருவேளை இந்த உணர்வுதான் அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தண்டனையாக மாறியிருக்கலாம். ஏனென்றால் சில தவறுகளுக்கான விலையை நீதிமன்றங்கள் அல்ல, மனிதனின் சொந்த இதயம்தான் ஆயுள் முழுவதும் செலுத்துகிறது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய பதவி, பணம் அல்லது தொழிலால் அல்ல, மாறாக அவனுடைய குணம், தியாகம் மற்றும் உண்மையான அன்பால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான். காலம் கடந்த பிறகு வருத்தப்படலாம், ஆனால் உடைந்த ஒவ்வொரு உறவும் மீண்டும் ஒன்றிணைவதில்லை. இந்த கதையின் நோக்கம் உறவுகளின் முக்கியத்துவம், சுயமரியாதையின் வலிமை மற்றும் தவறான முடிவுகளின் விளைவுகளை புரிய வைப்பதுதான். இதன் மூலம் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான மனிதனின் மதிப்பை மிகவும் தாமதமாவதற்கு முன்பே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.